இப்போ நம்ம கூட மிஸ்டர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்காங்க, பிஆர்ஓ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஸோ இந்த மாலை பொழுதில் இவ்வளோ அழகான ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ நம்பிக்கை மீடியாவுக்கு நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி உங்களோட கருத்து சார். ரொம்ப நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. மலேசியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், எஸ்பெஷலி தத்தோ சரவணன் சார் அண்ட் தி என்டையர் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. நம்பிக்கை பொறுத்தளவு இது வரைக்கும் ஒரு டிஜிட்டல் பிரிண்டிங் பத்திரிக்கையாக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து நியூஸ் சேனலில் போகிறீங்க. ஸோ எஸ்பெஷலி நியூஸ் தான் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா எல்லாருக்கும் வந்து எந்த நேரத்தில் என்ன நடக்குது, என்னென்ன செய்திகள் வருதுங்கிற அப்டேட் வந்து இப்போ வந்து முன்னாடி நம்ம ஊர் மட்டும் நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்போது வேர்ல்டில் நடக்கிறது எல்லாமே நமக்கு தெரியணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா நம்ம மட்டும் இல்லை, நம்மளோட பிஸ்னஸ்ஸு, நம்மளோட ரீச் எல்லாமே வந்து வேர்ல்டு வைட் ஆகிடுச்சு. இப்போ குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஃபாரினில் படிக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் வெளியூரில் நடக்குது, ட்ராவல் பண்ணுறாங்க ஃபேமிலி. ஸோ எல்லோரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து பப்ளிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நியூஸுங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒன்று வந்து ஹெல்த் கேர் பாயிண்டில் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, ஹெல்த் கேரையும் வந்து ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்துக்கிட்டு எங்கெங்கே என்னென்ன நடக்குது, சிங்கப்பூரில் என்ன பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, கேன்சர் பற்றி என்ன, எங்கள் சேர்மன் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் உலகத்தில் இருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நம்பி இந்த விழா வெற்றி அடைய வாழ்த்துறேன். தேங்க்யூ வெரி மச் சார். சும்மா பேசுகிறவங்களே நான் விட மாட்டேன், நீங்கள் சூப்பராக வேறு பேசுகிறீங்க, உங்களை எப்படி விடுறது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ பேசிக்லி நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம மருத்துவத்துறையில் கண்டிப்பாக மக்களுக்கும் இன்னும் நிறைய எக்ஸ்போஷர் தேவைப்படுது, நிறைய விஷயங்கள் அவங்களை சென்றடையணும், நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நம்பிக்கை மீடியா மாதிரி ஒரு நம்பகத்தன்மையான மீடியாவால் தான் நல்ல ஆத்தென்டிக்கான உண்மையான செய்தியை கொண்டு போக முடியும். இப்போ இருக்கிற மீடியாவை பார்த்திங்கன்னா, அதாவது எல்லாரையும் நான் சொல்லலை, இப்போ இருக்கிற ஒரு சில மீடியாக்கள் பார்த்திங்கன்னா அவங்களையாவே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுப்பாங்க. நீங்கள் சோஷியல் மீடியா எடுத்தால் கூட ஒரு வெயிட் லாஸ்க்கு யாரோனா டிப்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? ஓகே, எல்லாமே ஒரு நியூஸ் தான். நீங்கள் வந்து அதாவது வந்து அவங்களும் வந்து உங்களோட இன்டெலிஜென்ஸை தான் டெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர நான் ப்ளேம் பண்ண மாட்டேன் அவங்கள. அப்போ வந்து நீங்கள் நிஜமாகவே சிந்திக்கிறீங்களா இல்லை எல்லாத்தையும் நம்பிடுறீங்களான்னு அவங்க உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்க. அது ஒரு டூலாக தான் எடுத்துக்கணும். அது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அதை நம்பாமல் அது நிஜமாகவே எப்போவுமே வந்து எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே ஒரு சந்தேக கண்ணோட பாரு அப்படிம்பாங்க. ஸோ நல்லது கெட்டது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு இப்போ உங்களை மாதிரி நியூஸ் எல்லாம் உண்மையாக வரும்போது நல்ல ரீச் ஆகும்போது எல்லாருக்குமே வர்றா நம்பிக்கை வந்து ரொம்ப நம்பிக்கையான நியூஸ் கொடுக்குறாங்க, நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும்னு ஒரு மாடலாக இருக்கிறதுல நான் அப்படி இருக்கணும்னு விருப்பப்படுறேன். வெல் செட் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் யூ. ப்ளீஸ் என்ஜாய் த ஷோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.